ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல ட்ரேடிங் வியூவை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்டெப்தா பார்க்க போறோம். எஸ்பெஷலி நீங்க ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரு. ஸோ நான் என்னோட பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணி நான் வந்து அனாலிசிஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூ லோட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் நான் ட்ரேடிங் வியூ நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ட்ரேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இண்டிசஸ், அடுத்து ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, ஃபியூச்சர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே உங்களால் இதுலேயே என்ன பண்ணிக்க முடியும், ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ட்ரேடிங்னு வந்துட்டாவே நம்ம சார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்டை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டு சூப்பர் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ரைட். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி போட்டு இதை லாகின் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிட்டு இருக்கங்காட்டி எனக்கு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் இன் ஆஸ் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் ஆட்டிடியூட் அப்படின்னு வந்து காட்டுது ஆக்சுவலாக. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இதை லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்க என்னோட பிளான்ஸ் என்ன, எக்ஸ்ப்ளோரர் பிளான்ஸ், ப்ரொஃபைல், இது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி தி பிளான்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து 6 இயர்ஸாக ட்ரேடிங் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே நான் ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே நீங்கள் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எசென்ஷியலுங்கிறது ஒரு 1000 rupees பெர் மந்த் வருது. ஸோ ஒரு 1000 rupeesங்கிறது வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆச்சு. 12,000 ரூபா கொடுக்கறது மூலியமா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு தேவை இருக்கா, நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் எனக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அதனால நான் இன்னைக்கு மட்டுமே நான் என்ன பண்ணிருக்கேன், என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நானும் உங்களை ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன் இனிஷியலி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல்லே போய் பார்த்துட்டீங்கன்னா டார்க் தீம் வேணா நீங்க டார்க் தீம் வச்சுக்கலாம், இல்ல லைட் தீம் வேணா நீங்க லைட் தீம் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் லைட் தீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து டார்க் தீம் வேண்டாம். ஸோ நான் லைட் தீம் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ வேறபடி மற்றபடிக்கு இங்கே பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. சைன்இன் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ மெயினான கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டை வந்து லோட் பண்ணும். ஸோ இந்த ஏரியா பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே தான் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ சார்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறது கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஆக்சுவலாக. இப்போ எனக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட் வேணாம், எனக்கு வேற ஏதாவது சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைன் வித் மார்க்கெட் சார்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். அதனால நான் என்ன பண்ணிக்குவேன், கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சுக்குவேன் ஆக்சுவலா. சோ இது எல்லா இந்த ட்ரேடிங் வியூல இருக்கிற எல்லா இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு ரைட் சைட்ல ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபேவரட்ல என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். சோ அந்த ஸ்டாரை நீங்க தூக்கி விட்டீங்கன்னா ஃபேவரட்ல இருந்து போயிடும். சோ ஃபேவரட்ல இருந்து போயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல காட்டாது, போயிடும் ஆக்சுவலா. இப்போ அதே மாதிரி டைம் ஃப்ரேம் நான் என்னென்ன யூஸ் பண்றேன்னா அது எல்லாத்துக்கும் நான் என்ன போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன்னா அது எல்லாத்துக்கும் நான் என்ன போட்டு வச்சிருப்பேன், ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன். ஸோ நீங்க எதெல்லாம் நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க ஃபேவரட்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸிலி அக்சசபிளா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்க்க போறேன், அனலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால நான் கேண்டில்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கத்துக்க வேண்டியது. ஸோ வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா லைன் இருக்கு, லைக்கனஷி இருக்குன்னா நீங்க போய் என்ன சூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ கேண்டில்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியால தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட சார்ட்டை நான் பார்க்க போறேன் ஆக்சுவலா. ஸோ அப்போ எந்த பர்டிகுலர் சார்ட் இங்க பார்க்கணுங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எதோட இது பார்த்துட்டு இருக்கோம், ஃபேக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சார்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கு, 1 month டைம் ஃப்ரேம்ல இருக்கு. எந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து அதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், என்எஸ்சில இருந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப வேற ஏதாவது நான் வந்து பார்க்கணும், வேற ஏதாவது ஒரு கம்பெனி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு இந்த ஃபேக்ட் சர்ச் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனி ரிலையன்ஸ் ரோட் பண்ணணும்னா ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்றீங்க. ஸோ நீங்க டைப் பண்ணவே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்க ரிலையன்ஸ் குரூப் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இங்க வருது. ஆனா இதுதான் வந்து இந்தியால ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்க நான் ஆல் செலக்ட் பண்ணிருக்கேன். ரிலையன்ஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லா ரிலையன்ஸுமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டும். இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா நாஸ்டெக்ங்கிறது அமெரிக்கன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். இப்போ ரிலையன்ஸ் அமெரிக்கால ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இதை தான் இது காட்டுது. அப்ப எனக்கு இந்தியாவோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வேணும் அப்படின்னா ரிலையன்ஸ் கம்ப்ளீட்டா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்எஸ்சி இருக்கு. அப்படி நீங்க கம்ப்ளீட்டா டைப் பண்ணலினாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஸ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது இருக்கும். அப்ப ரிலையன்ஸ் இந்தியால என்எஸ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நோட் பண்ணும் அப்படின்னா நீங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன வந்துருச்சு? ரிலையன்ஸோட சார்ட் எனக்கு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு HDFC பேங்கோட சார்ட் வேணும்னா திருப்பி நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன நமக்கு? திருப்பி நான் என்ன பண்ணணும்? இங்க சர்ச்சை போய் கிளிக் பண்ணணும். ஆனா ட்ரேடிங் வியூல ஈஸியா உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க இங்க சர்ச்சை போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? கீபோர்ட்ல போய் ஹெச்ன்னு நான் டைப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் சர்ச் எனக்கு என்ன ஆயிருவா? ஓப்பன் ஆயிருவா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் HDFC பேங்க் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணனே எனக்கு என்ன வந்துருச்சு? NSE இருக்கிறது வந்துருச்சு. இப்போ சில பேருக்கு என்னன்னா நான் நாஸ்டெக் ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் சர்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னா இப்போ TCS நான் போடுறேன்னா TC இப்போ இந்த ஸ்டாக்ல எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளுல இருந்துட்டு நீங்க என்ன செலக்ட் பண்றீங்க? ஸ்டாக்ஸ் பண்றீங்கன்னா ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிக்கீங்க. ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க நான் இந்தியா போட்டு வச்சிருக்கேன். அப்ப TCSனா இந்தியாவில் இருக்கிறது மட்டும் தான் வரணும். இந்தியால ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் NSE இருக்கு, BSE இருக்கு. மோஸ்ட்லி வைட்லி யூஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா NSE மட்டும் தான். ஸோ அப்ப NSEயோட தான் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அப்ப நான் எப்படி இங்க இந்தியாவை செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க ஆல் கண்ட்ரிஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ல இது வராது. ஸோ நீங்க ஸ்டாக்ஸ் போயிட்டீங்கன்னா ஆல் கண்ட்ரிஸ் இருக்கும். ஆல் கண்ட்ரிஸை கிளிக் பண்ணிட்டு கீழே நம்ம கண்ட்ரி எங்க ட்ரேட் இருக்கு? நார்த் அமெரிக்கால, யூரோப்ல இல்ல. ஸோ நம்மளோட கண்ட்ரி எங்க ட்ரேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஷியால. ஸோ ஏஷியா எங்க இருக்கு? ஏஷியா ஸ்பெசிபிக்ல இந்தியா. ஸோ அது நம்ம இந்தியாலே என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்கிறது கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா TCS இருக்கு. TCS கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் லோட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டோம். இப்போ ஒன்னையும் நான் சர்ச் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்க ரெகுலரா பாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை நீங்க ரெகுலரா பாக்குற ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம். ஹவு டு ஆட் ஸ்டாக்ஸ் இன் வாட்ச் லிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் எவ்ரிஒன். ஸோ டெலிட் எப்படி பண்றது? இந்த ரைட் லாஸ்ட்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னா இங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இப்போ நான் ரிலையன்ஸ் ஆட் பண்ணும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆட் பண்ணும் அப்படின்னா இங்க போய் பிளஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இல்ல இங்க இல்லாதது ஒண்ணு நான் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TCS அப்படின்னா TCS கிளிக் பண்றீங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் லோட் ஆகும். இந்த கடைசியில இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் TCS நான் கிளிக் பண்ணி இங்க கொடுத்ததையும் பிளஸ் கொடுத்ததையும் இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. இப்ப வேற ஒரு கம்பெனி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். HDFC பேங்க் கிளிக் பண்ணிட்டு நான் பிளஸ் கிளிக் பண்ற ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ இப்படிதான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணும். வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றது மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போய் ஒரு டைமும் ரிலையன்ஸ் நான் இங்க போய் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி அழைச்சி சர்ச் பண்ணணும் அவசியம் இல்ல. இப்ப TCSல இருக்கு சார்ட். இப்ப நான் டக்குன்னு ரிலையன்ஸ் மேல ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கிளிக் பண்ணாவே எனக்கு ரிலையன்ஸோட சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இதுல இருந்து நான் வந்து TCS போகணும் அப்படின்னா ஒன் சிங்கிள் கிளிக் மவுஸ் கிளிக் பண்ணாவே எனக்கு TCS ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன் சிங்கிள் கிளிக்ல HDFC பேங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் சார்ட்டை ஃபர்ஸ்ட் லோட் பண்ணும். ஸோ சார்ட் எந்த சார்ட் லோட் பண்றதுங்கிறது பார்த்தாச்சு, வாட்ச் லிஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து இப்ப இந்த போர்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போறோம். சோ இந்த போர்ஷன்ல எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது, ஒரு சார்ட் எப்படி ப்ராப்பரா நம்ம வியூ பண்றது அப்படிங்கறத கத்துக்கலாம். இப்ப இருக்கிற வியூல வந்து நமக்கு எல்லா டேட்டாவும் பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியல. கரெக்ட்டுங்களா? அப்ப எப்படி நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் y ஆக்சிஸ்ல பிரைஸ் இருக்கு, x ஆக்சிஸ்ல டைம் பீரியட் இருக்கு. நம்ம 10th கிளாஸ்லயே நம்ம இந்த சார்ட்டிங்ல நம்ம என்ன பண்ணியாச்சு? படிச்சாச்சு, அதை பிளாட் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப சிம்பிள். சோ இப்போ இன்னைக்கு தேதியில என்ன பிரைஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கர்சரை கொண்டு வந்து இங்க வச்சேன்னா இங்க பாருங்க 19 இங்க சம்வேர் அரௌண்ட் இந்த ஏரியால வைக்கும்போது 1935.40. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் 1938.70. இதான் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். இது வந்து என்ன மந்தோட டேட்டா காட்டிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மந்தோட டேட்டா காட்டிட்டு இருக்கு. ஸோ மே மந்த்ல இப்போ கரண்ட்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் 1938.70. இப்போ எனக்கு மே மந்த் டேட்டா வேணாம், இப்போ எனக்கு 2024 ஜனவரி மந்த் டேட்டா வேணும்னா இங்க கொண்டு போய் கிளிக் பண்ணுங்க. இப்போ 01 ஜனவரி 2024 டேட்டா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேவோட டேட்டாவை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூ பண்ணிக்க முடியும். பட் எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா பார்க்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி கத்துக்கணும். ஆக்சுவலா இப்போ ரெண்டு வகையான ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கு இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இப்போ எனக்கு ரொம்ப இப்படி இருக்கு, இப்போ பிரைஸ் வெர்டிகலி ரொம்ப என்லார்ஜ்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெர்டிகலி அதை டிமினிஷ் பண்ணும். ஸோ அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பிரைஸ் மேல நீங்க வந்து உங்களோட கர்சரை வச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி மேல அப் டவுன்லோட் என்ன ஆயிரும் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். நீங்க மவுஸை வந்து என்ன பண்ணும்? ஸ்க்ரால் பண்ணும். ஸோ ஸ்க்ரால் பண்ண என்ன ஆகுது? பிரைஸ் டிமினிஷ் ஆகுதா, சின்னதாகுதா? இப்போ பெருசா இருந்துச்சு, வெர்டிகலா பெருசா இருந்தா சின்னது பண்றோம். இப்போ நல்லா நீங்க பண்ண சின்னதாயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெர்டிகலி நமக்கு சார்ட் விசிபிளா தெரிய ஆரம்பிச்சு. அடுத்து ஹரிசாண்டலா
இது பண்ணும். ஸோ இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க வெர்டிகலா நீங்க என்ன பண்ணணும், இங்க கொண்டு போய் வச்சுட்டு இது பண்ணும்போது ஹரிசாண்டலா உங்களால இதை பண்ணிக்க முடியாது. இதை நார்மலா நீங்க இங்க வச்சு பண்ணீங்கன்னாவே அது ஆகும். ஸோ நீங்க இது மேல கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே ஹரிசாண்டல் லைன் மேல வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெர்டிகலுக்கு மட்டும் நீங்க இங்க வச்சுதான் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா பிரைஸ் மேல வச்சுதான் பண்ணி ஆகணும். ஸோ அப்ப பிரைஸ் மேல வச்சு நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வெர்டிகலி டிமினிஷ் ஆகும், இல்ல லார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைம் பீரியட் நீங்க வந்து டிமினிஷ் பண்ணணும் இல்ல வந்து லார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஹரிசாண்டலி நீங்க டிமினிஷ் ஹரிசாண்டல் பண்ணணும்னா நீங்க பிரைஸ் மேல வச்சும் பண்ணலாம், இல்ல சார்ட் மேல வச்சும் பண்ணலாம். இப்போ இப்படி பண்ணியாச்சு. ஆக்சுவலா இப்ப சார்ட்ல இந்த போர்ஷன் எனக்கு சும்மா தான் இருக்கு, அங்க தெரியணும் அப்படின்னா இப்ப இங்க இருந்து ஒரு கிளிக் பண்ணி இழுத்து கொண்டு வந்து கீழே வைக்க போறேன். இப்போ 3 விஷயம் தான். ஸோ சார்ட் எப்படி தெளிவா பார்க்க போறேன், ஒன்னு நான் பிரைஸை நான் வந்து டிமினிஷ் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஹரிசாண்டலி நான் டிமினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஏரியால சார்ட் போயிடுச்சு, இந்த ஏரியால சும்மா தான் இருக்கு, நான் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணி மேல எடுத்து போய் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3யுமே நீங்க என்ன பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம கிளியரா என்ன பண்ணிக்க முடியும், சார்ட் நம்ம விசிபிள் பண்ணிக்க முடியும். இஸ் தட் கிளியர்? ஸோ எப்படி சார்ட் ஓப்பன் பண்றதுங்கிறது பார்த்தாச்சு, வாட்ச் லிஸ்ட் எப்படி பண்றதுங்கிறது பார்த்தாச்சு. நம்ம இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல எப்படி நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி சார்ட் கிளியரா வியூ பண்றதுங்கிறது பார்த்தாச்சு. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடருக்கு. 4th ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா இந்த டைம் ஃப்ரேம். ஆக்சுவலா இப்ப சார்ட்ல நான் வந்து பாக்குறேன், இப்ப நீங்க வந்து சொன்னீங்க 1 மந்த் டேட்டா வந்து ஒரு கேண்டில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இல்ல, எனக்கு 1 டேவோட கேண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து 1 டேவோட டேட்டாவை காட்டணும் அப்படின்னா நான் இங்க என்ன கிளிக் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டி கிளிக் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி ட்ரேடிங் படிச்சவங்களுக்கு தெரியும், இது வந்து மேல இருக்கிறது வந்து டைம் ஃப்ரேம். ஆக்சுவலா இப்ப டி கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு கேண்டிலுமே ஒரு டேவோட டேட்டாவை காட்டும். அதாவது மார்னிங் 9:15 AM ஓப்பன் ஆகி 3:30 PM க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டா, அன்னைக்கு எடுக்கிற OHLCங்கிற 4 டேட்டா பேஸ் பண்ணி தான் அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு அது என்னங்கிறது புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு செப்பரேட்டா கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வந்து நீங்க வந்து வியூ பண்ணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு என்ன பண்றேன், ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா, டன். சோ இங்க டெய்லி கிளிக் பண்ணனா ஒரு டேவோட டேட்டாவை காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். இப்போ இது என்னது, May 19, 2025 டேட்டாவை இது காட்டுது. மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இது என்ன டே காட்டுது, ஃப்ரைடே 16 May 2025. இது அப்ப என்ன காட்டணும், தேர்ஸ்டே காட்டணும். இது என்ன காட்டணும், வெனஸ்டே காட்டணும். இது டியூஸ்டே, இது மண்டே. அப்போ வீக்லி 5 days தான் ஒர்க்கிங். ஸோ அப்போ 5 நாளோட டேட்டா காட்டும். சாட்டர்டே சண்டே வந்து காட்டாது, அதுக்கப்புறம் அடுத்த வீக் போயிடும். அதே மாதிரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு போகும். இது நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருந்தீங்கன்னா. இதுவே நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போனோம்னா ஒரு கேண்டில் 1 வீக்கோட டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டும். அப்போ இந்த வீக்குக்கு ஒரு கேண்டில், போன வீக்குக்கு ஒரு கேண்டில். அப்போ மண்டே மார்னிங் 9:15 AM இருந்து ஃப்ரைடே ஈவினிங் 3:30 PM வரைக்கும் இருக்கிற மொத்த டேட்டா OHLC டேட்டாவை எடுத்து ஒரு கேண்டில் போடுவாங்க. அப்போ போன வாரத்துக்கான கேண்டில் இது, அதுக்கு முந்தின வாரத்துக்கான கேண்டில் இது. ஆக்சுவலா அப்போ ஒரு மாசத்துக்கு 4 கேண்டில் வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதே நீங்க மந்த்லி கேண்டில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்லி கேண்டில் ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றது. இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க, பொசிஷனல் ட்ரேட்ஸ் பண்றவங்க எல்லாமே டெய்லி, வீக்லி, மந்த்லி இப்படிதான் போவாங்க. இதே இன்ட்ராடே பண்ற அப்படின்னா 5 minutes, 15 minutes, 30 minutes எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. So since we are into high priority trading setups, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பிரைஸ் ஆக்ஷனோட நாய்ஸ் என்ன பண்ணிக்கிறதுக்காக, கம்மி பண்ணிக்கிறதுக்காக. ரைட். ஸோ அடுத்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கத்துக்கிட்டோம். டைம் ஃப்ரேம் கத்துக்கிட்டோம். ஸோ என்ன சார்ட் லோட் பண்றதுங்கிறது கத்துக்கிட்டாச்சு, டைம் ஃப்ரேம் எப்படி பண்றது கத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற போர்ஷன்ல நம்ம என்ன கத்துக்கிறோம், இண்டிகேட்டர்ஸ். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ஏன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு கம்யூனிட்டி கூட என்ன பண்ணிக்க முடியும், கம்யூனிட்டில இருந்து போஸ்ட் பண்ண இண்டிகேட்டர்ஸ் கூட இருக்கு. ஆக்சுவலா ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஒரு இண்டிகேட்டர் லோட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க போய் சர்ச்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வேணும், இப்போ மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வேணும். மூவிங் அப்படின்னு கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு நான் ஃபேவரட்ல போட்டு வச்சிருக்கேன், என்னென்ன வேணுமோ நான் ஃபேவரட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் வால்யூம் இண்டிகேட்டர் நான் போட்டு வச்சிருக்கேன். வால்யூம் இண்டிகேட்டர் எங்க தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சார்ட்ல இங்க தெரியுது. இப்போ பாருங்க இது என்ன பண்ண முடியும், என்னால பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண முடியும். ஹைட் பண்ணா வால்யூம் இண்டிகேட்டர் கீழே போயிருக்கும், கீழே இந்த இடத்துல போயிடுச்சு. இப்போ வேணும்னா இது என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டருக்கு செட்டிங்ஸ் இருக்கு. எல்லா இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் அந்த இண்டிகேட்டரை பொறுத்து. ஆக்சுவலா ஸோ இந்த இண்டிகேட்டர் பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் சொல்லுங்க, செப்பரேட்டா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அடுத்து போஸ்ட் பண்றேன். இன்டெப்தா இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்றது, இதோட யூசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து இன்டெப்தா பார்க்கலாம். அடுத்து இந்த இண்டிகேட்டர் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர். ஸோ எல்லாத்துக்குமே ஹைட் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும்,
ரிமூவ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் இப்படி தான் நம்ம என்ன பண்ண போறோம், லோட் பண்ண போறோம். தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சிலது யூஸ்ஃபுல்லா இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அது லேகிங்கா இருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம வந்து இன்டெப்தா நம்ம வந்து இண்டிகேட்டர் வீடியோல நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் செட் பண்றது. ஸோ இப்போ அலர்ட் செட் பண்றது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் இந்த ஏரியாவில் இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால் 24 மணி நேரம் சார்ட் பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த அலர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து செட்டிங்ஸ்ல ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2000 அப்படிங்கிற பிரைஸ்க்கு வந்துச்சுன்னா எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இப்போ கிராஸ் பண்ணாவே போதுமா, கிராஸ் பண்ணி மேலே போகணுமா, மூவ் பண்ணி மேலே போகணுமா, நிறைய இருக்கு. சிம்பிளா நான் கிராசிங் வச்சுட்டேன்னா கிராசிங் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே போட்டு என்ன பண்றேன், அலர்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் இந்த அலர்ட்டை கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், அலர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ whenever the price crosses இந்த 2000ங்கிற பிரைஸ் இங்க பாத்தீங்கன்னா அலர்ட் இந்த இடத்துல விழுந்திருக்கு. ஸோ 2000 பிரைஸ் காட்டாகும் போது எனக்கு எப்படி நீங்க ஸ்விக்கி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது போன்ல, அந்த மாதிரி என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அலர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிரைஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, 24 மணி நேரம் சார்ட்டை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் ஏரியா வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளே அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பேக் டெஸ்ட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெய்டு டூலு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறதில்ல, யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ மேல இருக்கிற எல்லா போர்ஷனும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். வாட்ச் லிஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு என்ன இருக்கும், கிளியர் ஆயிருக்கும். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட் கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி HDFC பேங்க் போடுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸையும் இங்க இன்டெப்தா கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் வி ஆர் டெக்னிக்கல் அனாலிஸ்ட், நம்ம இதை பெருசா என்ன பண்ணிக்க போறதுல, கன்சிடர் பண்ணிக்க போறதுல, பார்க்க போறது கிடையாது. அவங்களோட அனாலிசிஸ் எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன, எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு சார்ட்ல நிறைய போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் இது ரைட் கிளிக் கொடுத்து ரிமூவ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கொடுத்து ரிமூவ் கொடுக்கலாம். இல்ல நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இங்க கீழே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் 4 இண்டிகேட்டர்ஸ். இப்போ நீங்க 4 டிராயிங் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டிராயிங் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நான் இண்டிகேட்டர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 இண்டிகேட்டர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா போய் நான் டெலிட் பண்ணுவான்னு கேட்டீங்க, தேவையில்லை. இங்க போயிட்டு ரிமூவ் ஆல் இண்டிகேட்டர்ஸ் 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர் போயிடும். ஸோ இப்போ இண்டிகேட் எல்லாத்தையும் சார்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கணும்னா இந்த ரிமூவ் ஆப்ஷன் என்ன பண்ணிக்க போறோம், நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ரைட். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணி ட்ரெண்ட் லைனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க வைக்கணுமோ அங்க ஒரு கிளிக், அடுத்து செகண்ட் அடுத்து எங்க ஒரு கிளிக் வைக்க போறோம்னா அங்க நான் என்ன வச்சுக்க போறேன், ஒரு கிளிக் வச்சுக்க போறேன். இவ்வளவுதான் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு கிளிக், இங்க ஒரு கிளிக், அடுத்து ஒரு கிளிக். ஸோ 2 கிளிக் பண்ணாவே எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கிடைச்சிடும். ஸோ ஒரு டைம் நான் இங்க உள்ள போய் எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேவரட்ல போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் இங்க நான் எங்க போட்டு வச்சிருக்கேன், இங்க நான் இந்த இடத்துல என்ன போட்டு வச்சுட்டு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுட்டேன். அடுத்து மோஸ்ட் வைட்லி நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஏரியாவை கிராஸ் பண்ணி நான் போனா நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வந்துடும். இப்போ இதோட செட்டிங்ஸ் நான் மாத்தணும். இப்போ ட்ரெண்ட் லைனோட செட்டிங்ஸ் நான் மாத்தணும், இல்ல நான் வந்து ஹரிசாண்டல் லைன் செட்டிங்ஸ் மாத்தணும்னா இங்க கிளிக் பண்ணதுமே இங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது பாருங்க. நான் அதை ஓரமா தூக்கி வச்சிருக்கேன். ஸோ என்ன கலர்ல வேணும், எவ்வளவு திக்னஸ் வேணும், ஸோ இது எல்லாமே இங்க இருக்கும். நான் இந்த கலர் வேணாம், எனக்கு இந்த கலர் வேணும்னா நான் கலர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்ல போனீங்கன்னா என்ன திக்னஸ்ல உங்களுக்கு வேணும், என்ன கலர் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர் வேணும், டெக்ஸ்டோட கலர் இது ஆக்சுவலா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக்சல் வேணா, எனக்கு 4 பிக்சல் வேணும். 4 கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாயிரும் ஆக்சுவலா. ஸ்டைல் என்ன ஸ்டைல வேணும், டாட்டட்ல வேணுமா, லைன் வேணுமா, இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் லாக் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதை போட்டு நான் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ண முடியாது, நான் தூக்கி என்ன வேற இடத்துல என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணாம இருந்துச்சுன்னா தூக்கி எங்க வேணா நான் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இது நான் வந்து லாக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாக் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள், அதில் போய் லாக் எடுத்துக்கலாம். இங்கேயும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்க இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐக்கன் போட்டிருக்கு, இது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க அலர்ட்ல. இப்போ இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் நீங்க அலர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு ட்ரெண்ட் லைனுக்கு கிராஸ் ஆகும்போது கூட எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுங்க, நீங்க அலர்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல அப் டு நீங்க 3 அலர்ட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணி பே பண்ணி நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கணும். அது நமக்கு தேவையில்லைங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட். ஸோ எப்படி இதை நம்ம பார்க்கணுங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றோம். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க போறோம், சைட்வேஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், வரைய போறோம். ரைட். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ் நமக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல். அடுத்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் சேனல்ஸ். சம்டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸா நம்ம வரைவோம். ஸோ அப்போ இந்த சேனல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இது எங்க இருக்கு, ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளேயே பேரலல் சேனல் இருக்கு. அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கு, லோட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பேரலல் சேனல் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக், ரெண்டாவது ஒரு கிளிக். அதுக்கு அடுத்து எங்க சேனல் வரவே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
இதை இப்படியே கீழே இழுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு சேனல் வேணுமோ அதை இழுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளவு தூரம் போதும் அப்படிங்கிறப்ப இங்க நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ட்ரெண்ட் லைனு, ஹரிசாண்டல் லைனு, பேரலல் சேனல்ஸ் இதை நீங்க மாஸ்டர் பண்ணாவே போதுமானது. நீங்க வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வைஸ் பெஸ்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த ஏரியாவில் இவ்வளவுதான். அடுத்து ட்ரெண்ட் லைன்ஸ் அவ்வளவுதான். அடுத்து இதுக்குள்ள நம்ம பெருசா எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க சில பேர் இருக்காங்க ஆக்சுவலா. அடுத்து இதுக்குள்ளேயும் நம்ம பெருசா எதுவும் யூஸ் பண்ண போறதுல அடுத்து இந்த ஏரியா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். லாங் பொசிஷன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பை பண்ணி டார்கெட் போனதுக்கு அப்புறம் நான் செல் பண்ண போறேன். ஸோ ஒரு இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஏரியால நான் வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பொசிஷன் போறேன், லாங் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பை பண்ணி லோவர் பிரைஸ்க்கு பை பண்ணி ஹையர் பிரைஸ்க்கு விற்கிறது பேர் லாங் பொசிஷன். ஹையர் பிரைஸ்க்கு வித்துட்டு அதுக்கப்புறம் லோ பிரைஸ்க்கு வாங்குறது பேர் ஷார்ட் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். இப்போ லாங் பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல லாங் பொசிஷன் எடுக்க போறேன், இந்த ஹரிசாண்டல் லைன்ல லாங் பொசிஷன் எடுக்க போறேன், அதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கிளிக் பண்ணா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு தூரம் இருக்க போகுது, டார்கெட் எவ்வளவு தூரம் இருக்க போகுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். அப்ப இதுலயே காட்டிடும் 11% 232 ரூபா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது காட்டிடும். இந்த அமௌண்ட் எல்லாம் விட்டுருங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, இங்க போட்டிருக்கிற அமௌண்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணி விட்டுருங்க. அதை நீங்க சேஞ்ச் பண்ணி நினைச்சீங்கன்னா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சைன்ஸ் நீங்க 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபா ஒரு ட்ரேடுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க அப்படிங்கறது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். நான் 1% ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு என்ன கொடுக்கும், குவான்டிட்டி எல்லாம் கொடுக்கும். பட் நான் சஜஸ்ட் பண்றது நீங்க மேனுவலா வந்து நீங்க ட்ரேட் பண்றதா பெட்டர். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட ஓவரால் கேபிட்டல்ல நான் குவான்டிட்டி வந்து 4 குவான்டிட்டி வாங்கலாம். ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:7 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டார்கெட்டை நான் அதிகப்படுத்துறேன். இப்போ 1:2 வரைக்கும் எனக்கு என்ன வச்சாச்சு, ரிஸ்க் ரிவார்டு வச்சாச்சு. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புதுசா ஒரு வீடியோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றேன். டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் நீங்க என்னென்ன வந்து ட்ரேடிங்ல புரிஞ்சுக்கணும், லாங்னா என்ன, ஷார்ட்னா என்ன, ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன, எல்லாங்கிறது இந்த உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றேன். ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங் பொசிஷன். இல்ல கீழே பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து செல் பண்ணோம் அப்படின்னா அப்படி நீங்க ஷார்ட் பொசிஷன் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுக்க போறேன், இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன். அப்ப மேல ஸ்டாப் லாஸ் இருக்கும், கீழே உங்களுக்கு என்ன இருக்கும், டார்கெட் இருக்கும். ஸ்டாப் மேல இருக்கும், கீழே டார்கெட் இருக்கும். இது வந்து என்ட்ரி ஏரியா. இது மூணுமே உங்களுக்கு எங்கேயும் விழுந்துரும், ரைட் சைட்ல விழுந்துரும். இது ஸ்டாப் லாஸ் பிரைஸ், இது என்ட்ரி பிரைஸ், இது டார்கெட் பிரைஸ். ஸோ இதுவும் எங்க விழுந்துரும், ரைட்ல விழுந்துரும். ஸோ பொசிஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லாங் ஷார்ட் இதெல்லாமே நான் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். அதனால தான் இதை நீங்க வச்சிருக்கேன். ஸோ இது வந்து லாங் பொசிஷன். அடுத்து நான் யூஸ் பண்றது. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன். அடுத்து இதையும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டையுமே நான் மேஜரா எடுத்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் அண்ட் டேட் ரேஞ்ச். இப்போ சைடுவேஸ்குள்ள ட்ரேடிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. இது இப்போ எத்தனை வருஷமா இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், இங்க ஒரு கிளிக் பண்ணி இப்ப நான் இது இழுத்துனா கிட்டத்தட்ட 55 பார் 1673 நாள் கிட்டத்தட்ட இது எதுக்குள்ளதான் இருக்கு, சைடுவேஸ்ல தான் இருக்கு. வால்யூம் என்னங்கிறத பாத்துக்கலாம். இது ஒன் வே. கீழே நீங்க சும்மா பாத்தீங்கன்னா தெரியும் 2020 இருந்து 2025 5 வருஷமா சைடுவேஸ்ல இருக்கு. இதோட மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் பிரைஸ் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் கிளிக் பண்ணி கீழே ஒரு கிளிக் பண்ணி நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே இங்க இருந்து வரைக்கும் 30% போயிருக்கு. 418 ரூபாய் என்ன இருக்கு அப்படின்னு 18 பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிருக்கு அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சோ பிரைஸ் மேலையும் பாத்துக்கலாம், அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழையும் பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து கீழே இவ்வளவு தூரம் அப்படின்னா 13% மைனஸ்ல காட்டும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேல வச்சு செகண்ட் பாயிண்ட் கீழே வச்சீங்கன்னா மைனஸ்ல காட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேல வச்சு அதுக்கும் மேல செகண்ட் பாயிண்ட் வச்சீங்கன்னா பிளஸ்ல காட்டும். சோ பிரைஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். இது போக என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து இதுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷ் டூல். சோ பிரஷ் டூல்ங்கிறது ஏதாவது நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரஷ் டூல் யூஸ் பண்ணுவோம். ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். சோ நீங்க அதை பெருசா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலா. சோ மோஸ்ட்லி இவ்வளவுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட 99% இதுதான். சோ இதை மாஸ்டர் பண்ணிட்டாவே நீங்க பிரைஸ் ஆக்ஷனை வேற லெவல் யூஸ் பண்ணிடலாம். லாஸ்டா சில திங்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட ட்ரேடிங் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி வச்சு இங்க வைக்கிறேன். கரெக்டா எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க விழுந்திருக்கு, ரெண்டாவது பாயிண்ட் இங்க விழுந்திருக்கு. ஆனா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அது விழுகாது. ஏன்னா அவங்களோட இதுல இந்த ஸ்ட்ராங் மேக்னெட்னு ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப ஸ்ட்ராங் மேக்னெட் ஓப்பன் ஆயிருந்துச்சு இங்க பாருங்க. நான் இங்க ஒரு கிளிக் வச்சு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்க என்னோட கர்சர் கிராஸர் மேல இருக்கு, ஆனா இது கீழே தான் இருக்கு. அப்ப ஸ்ட்ராங் மேக்னெட்னா என்னன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு அது மேல போய் விழுகும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ட்ரேடிங் வியூ நான் ட்ரெண்ட் லைன் போடுறேன், ஆனா நான் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணா அது ஒரு பாயிண்ட்ல போய் விழுகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக் மேக்னெட், இந்த ஸ்ட்ராங் மேக்னெட் வீக் மேக்னெட் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணும், ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்றது ரொம்ப சிம்பிள். இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இது போயிடும். இப்ப பாருங்க நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரேன், எங்க கிளிக் பண்றேன் அங்க விழுகும். எக்ஸாக்டா இந்த கிராஸ் ஆர்ல இங்க கிளிக் பண்ணி இங்க விழுந்திருக்கா, செகண்ட் ட்ரெண்ட்ல இங்க கிளிக் பண்றேன் இங்க விழுகுது. இப்ப இதை தூக்கிட்டு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னாலும் லாஸ்டா இந்த 2 டாட் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க ஒரு டாட் இங்க ஒரு டாட். இதை பிடிச்சி நான் எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்ப ரைட்ல இருக்கிறத கிளிக் பண்ணி
கீழே மேலேயே இழுத்தனா என்னால் என்ன பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதையும் நான் கீழே மேலேயே இழுத்தனா என்னால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த ஓவரால் ட்ரெண்ட் லைனையும் மேலே தூக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே கிளிக் பண்ணி மேலேயோ கீழே என்ன பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ட்ரெண்ட் லைன். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து டெலிட் பேக் ஸ்பேஸ் எழுத்துனீங்கன்னா இது போயிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் எழுதுனா போயிடுச்சு. ஸோ எதெல்லாம் வேணுமோ வேணாமோ அதெல்லாமே நான் பர்டிகுலர் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அட்வான்ஸ்டாக நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் பைன் எடிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோடிங் எடுத்துட்டு வந்து இதில் போட்டு நம்மளால என்ன படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பைத்தான் வச்சு கோட் பண்ணி இல்லை சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு கோட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அது வந்து எங்க இருக்கு, இந்த பைனைட்டரில் இருக்கு. இங்கே இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பைனைட்டர் பேஸ் ஆகும். ஸோ இந்த கோட் எங்கே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். எங்கடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ கோட் பண்ணியும் நம்மளால ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிக்க முடியும், உருவாக்க முடியும் பைனைட்டர் மூலியமா. ஸோ ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அடுத்து இப்போ நான் ஜெரோதால அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இல்லை தான்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான் வந்து அங்கே போய் நான் வந்து பையோ செல்லோ கொடுக்காம டைரக்டா நான் வந்து ட்ரேடிங் வியூல பார்த்து நான் வந்து ஓபன் பண்ண அப்படின்னா இந்த ட்ரேடிங் பேனல்ல உங்களோட இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேமஸான ப்ரோக்கர். இப்போ தானை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்க ஒரு டைம் அங்க போய் நீங்க வந்து பை என்ட்ரி செல் என்ட்ரி போட்டுருக்கணும் அவசியம் இல்லை. இங்க போட்டீங்கன்னாவே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்ல என்ன ஆயிரும், ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்றது. பேப்பர் ட்ரேடிங் பண்றது ட்ரேடிங் பேனல்ல போய் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் சைஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்க வந்து பேப்பர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். பட் நான் வந்து பர்சனலா பேப்பர் ட்ரேட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பேப்பர் ட்ரேடிங்ல எமோஷன் இருக்காது. ட்ரேடிங்கிறது 80% உங்களோட எமோஷன் கண்ட்ரோல் தான். அப்ப நீங்க ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணுங்க, சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் நீங்க என்ன பண்ணி பழகுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பழகுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேஜரா யூஸ் பண்ற ட்ரேடிங் வியூல இருக்கிற திங்ஸ். ஸோ ஹோப் நீங்க வந்து ஒரு இன்டெப்தான ஒரு வீடியோ நீங்க வந்து கத்துந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை.